மனிதர்கள் எல்லோரும், அண்ட சராசரங்களும், எல்லா கிரகங்களும் முழுமையாக கண்காணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. தேவ தூதர்களாலும், பரலோகத்தாலும் கண்காணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு அசைவும், ஒவ்வொரு நொடியும் மிக துல்லியமாக கவனிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நாம் எல்லோரும் கேமரா முன் நின்று வாழ்வது போலதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லாம் பதிவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உபாகமம் 12ஆம் அதிகாரம். இந்த வேத பகுதியில் கர்த்தர் இடங்களை குறித்து, பரிசுத்தமான கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட இடங்களை குறித்து தியானித்து வருகிறோம். அதன் தொடர்ச்சியை இப்பொழுது பார்க்கலாம். உபாகமம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, கர்த்தர் கண்ட இடங்களில் எல்லாம் நீங்கள் தகன பலி இட வேண்டாம் என்று கானானுக்குள் செல்லுகிற இஸ்ரவேலருக்கு கட்டளையாக கொடுக்கிறார். இப்படி சொல்லும்போது, இந்த கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட இடங்களை குறித்து நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்போம். ஆபிரகாம் ஐயாவுக்கு ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் தரிசனமாகிறார். சில குறிப்பிட்ட இடங்களில் கர்த்தர் தரிசனமாகிறார். ஆபிரகாமுக்கு சில முறை தரிசனமாகிறார். ஒவ்வொரு தரிசனமாகும் கர்த்தருடைய பிரசனம் கிடைக்கிற அந்த இடங்களில், அந்த தரிசனம் கிடைக்கிற இடங்களில் எல்லாம் ஆபிரகாம் ஐயா பலிபீடங்களை கட்டி அங்கு கர்த்தருக்கு பலி செலுத்துகிறார். இதே போல நோவா ஐயாவும் ஜலப்பிரளயத்திற்கு பின்பாக வெளியில் வந்த பின்பு பரிசுத்தமான மிருகத்தை எடுத்து கர்த்தருக்கு பலி செலுத்தினார் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல சில காரியங்கள் நடக்கும் போதும், சில இடங்களிலேயும் நம் முன்னோர்கள் கர்த்தருக்கு பலி செலுத்தி இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அதுவும் குறிப்பிட்ட இடங்களில் செலுத்தி இருக்கிறார்கள். ஆபிரகாம் ஐயா எங்கு கர்த்தருக்கு முதலாக பலிபீடம் கட்டினாரோ அதன் அருகேதான் யாக்கோபு ஐயாவும் தரிசனம் கண்டு பெத்தேல் என்று பெயரிடப்பட்ட அதே இடத்தில்தான், கிட்டத்தட்ட அதே இடத்தில்தான், அந்த இடத்தில் யாக்கோபு ஐயாவும் தரிசனம் கண்டு அந்த இடத்திற்கு வானத்தின் வாசல் என்று பெயர் வைக்கிறார். இது 3ஆம் தலைமுறையில் அவருக்கு நடக்கிறது. இப்படியாக கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட இடங்கள் என்று பூமியில் இருக்கிறது. அதே போல கர்த்தர் இஸ்ரவேலரை சந்திக்க சீனாய் மலையில் இறங்கி வந்தார். அந்த மலையை தெரிந்து கொண்டு அந்த இடத்தில் கர்த்தர் வந்தார். அதே போல மோசே ஐயா ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கும் போது, அவர் மீதியான் தேசத்தில் இருக்கும் போதே தேவ பர்வதம் என்று சொல்லப்பட்ட ஒரு பர்வதம் இருந்ததாகவும், அந்த இடத்தில்தான் முட்செடியில் கர்த்தர் வந்து பேசினார் என்றும் வேதத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது சத்தியமான உண்மை. அப்படி என்றால் அந்த பர்வதத்திற்கு பேரே தேவ பர்வதமாம். மோசே ஐயா முட்செடியில் கர்த்தரை அந்த இடத்தில் தரிசிப்பதற்கு முன்பாகவே கர்த்தர் அங்கு வந்தார், கர்த்தர் அங்கு பலருக்கு தரிசனமாயிருக்கிறார் என்று பரவி இருக்கிறது. இது கேள்விப்பட்ட மோசே ஐயா அதற்கு முன்பே கேள்விப்பட்டிருக்கிறார். இப்படி கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட இடங்கள் இருக்கிறது. புதிய ஏற்பாட்டின் காலத்தில் பார்க்கும் போதும் பெதஸ்தா என்னும் ஒரு குளம் இருந்ததாகவும், அந்த குளத்தில் ஒரு தேவதூதன் வந்து குளத்தை கலக்கும் போது அதில் முதலில் இறங்குகிற நோயாளி குணப்படுவார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி பார்க்கும்போது குறிப்பிடப்பட்ட பரிசுத்தமான இடங்கள் என்று தெரிந்து கொள்ளப்படுகிறது பரலோகத்தில் இருந்து பூமிக்கு என்பது புரிகிறது. இதே போல பல காரியங்கள். கர்த்தர் வந்து நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படும் போது அவரை கொல்கதா மலையில் சிலுவையில் அறைந்தனர். அங்கு அவர் அந்த மலையில் அவரை துல்லியமாக அவர்கள் எங்கு கொண்டு போய் சிலுவையில் அறைந்தார்களோ அவருடைய திரு பாதங்களின் அடியில்தான் உடன்படிக்கை பெட்டி அங்கேதான் இருந்திருக்கிறது. கர்த்தருடைய சிலுவை மரணத்தில் அந்த இரத்தம் சிந்தப்படும் பொழுது, அந்த இரத்தம் வழியும் போது, அந்த சிலுவையிலிருந்து வழிந்து கொண்டு இருக்கும் போது இருள் வந்தது, இருள் மூடியது, நிலநடுக்கம் வந்தது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் இருந்த இடத்தில் நிலநடுக்கம் வந்து அந்த இடம் பூமி பிளந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அதன் வழியாக கீழே இருந்த உடன்படிக்கையின் பெட்டியின் மேல் விழுந்திருக்கிறது. இது கற்பனை அல்ல, இது நிஜமான உண்மை. ராபின் ஒயிட் என்கிற இந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு ஆராய்ச்சியாளர் இதை கண்டுபிடித்து கொடுத்திருக்கிறார். அந்த உடன்படிக்கை பெட்டியை போய் நேராக இந்த காலத்தில், இப்பொழுது தற்காலத்தில் நடக்கிற காரியம் இது. பல வருடங்களுக்கு முன்பாக
அவர் அந்த பெட்டி இருக்கிற இடம் கர்த்தரால் வெளிப்படுத்தப்பட்டு, உடன்படிக்கை பெட்டியை பார்த்து, அந்த உடன்படிக்கை பெட்டியின் மேல் இருந்த இரத்த துளிகளை அவர் எடுத்து வந்திருக்கிறார். அந்த இரத்த துளிகளை இன்று இருக்கிற லேபரட்டரியில் கொடுத்து அதை ஆராய்ச்சி செய்யும்போது, அது மனித இரத்தம் தான் என்றும், இப்படிப்பட்ட மனித இரத்தம் உள்ள எந்த மனிதனும் இந்த உலகத்தில் பிறந்திருக்கவே முடியாது. ஏனென்றால் அது ஆண் குரோமோசோம் இல்லாத வெறும் பெண் குரோமோசோம் மட்டும் உள்ள ஒரு இரத்தமாய் இருக்கிறது. இப்படிப்பட்ட மனிதர்கள் உலகத்தில் எங்கும் எப்பொழுதும் இருந்திருக்கவே முடியாது. இது சாதாரண மனிதனின் இரத்தம் அல்ல என்று அவர்களே அறிக்கை கொடுத்திருக்கிறார்கள். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தான் என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய விஞ்ஞானத்தில் நடந்திருக்கிற உண்மை. அப்படி இருக்க வேதத்தில் மிக துல்லியமாக சொல்லப்பட்டிருக்கிறது. பரலோக ராஜ்யம் மிக துல்லியமாக இந்த பூமியை கவனித்தும் கொண்டிருக்கிறது, காரியங்களை நடப்பித்தும் கொண்டிருக்கிறது என்ற உணர்வு நமக்கு வர வேண்டும். இந்த உலகத்தில் நம்முடைய மாம்ச கண்களால் ஆவிக்குரிய மண்டலங்களை பார்க்க முடிவதில்லை. அதனால் நாம் என்ன செய்கிறோம்? அப்படி ஒரு மண்டலம் இல்லை என்றே நினைத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். முற்றிலுமாக இல்லை. நாம் எல்லோரும் மனிதர்கள் எல்லோரும் அண்ட சராசரங்களும் எல்லா கிரகங்களும் முழுமையாக கண்காணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. தேவ தூதர்களாலும் பரலோகத்தாலும் கண்காணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு அசைவும் ஒவ்வொரு நொடியும் மிக துல்லியமாக கவனிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நாம் எல்லோரும் கேமரா முன் நின்று வாழ்வது போலதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லாம் பதிவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இல்லை என்றால் நியாய தீர்ப்பு எப்படி கர்த்தரால் கொடுக்க முடியும்? நாம் செய்கிற செயல்களை நாம் மட்டுமே கவனித்து வருகிறோம், வேறு யாரும் நமக்கு பார்ப்பதற்கு இல்லை என்று நினைத்தால் அது எப்படி சாத்தியமாகும்? அப்படி இருந்தால் கர்த்தரால் எப்படி நியாயம் தீர்க்க முடியும்? 24 மணி நேரமும் நம் வாழ்நாள் முழுவதும் நம்மை கண்காணித்தால் மட்டுமே நாம் நீதிமான்களா அல்லது துன்மார்க்கரா என்று கர்த்தருக்கு தெரியும். அப்பொழுதுதான் நமக்கு நியாய தீர்ப்பை கர்த்தர் கொடுக்க முடியும். அப்படி இருக்க எந்த மனிதனை அவர் நல்லவன் தீயவன் என்று கண்டுபிடிப்பதற்கும் அவனுக்கு ஏற்ற தண்டனைகளை அவனுக்கு கொடுக்கவும் வேண்டும். அதுதான் கர்த்தருடைய நீதி. வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதே, நான் வரும்போது அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொல்லி இருக்கிறாரே. அந்த வார்த்தையின்படி, அந்த வசனத்தின்படி நாம் பார்க்கும்போது கர்த்தருடைய பலன் தருகிற காலம் வருகிறது. பலன் தர வேண்டும் என்றால் நாம் என்ன வேலை செய்தோம் என்பது தெரிய வேண்டும். அப்படி என்றால் நம்மை முழுமையாய் பரலோகம் கவனித்துக் கொண்டு இருக்கிறது என்பதே சத்தியமான உண்மை. ஒரு துளி ஆசைவும் நம்முடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்கள் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றத்தை நான் அறிந்து வைத்திருக்கிறேன். அதாவது நினைவுகளின் தோற்றம் என்பது வீடியோவை நாம் பார்ப்பது போல கர்த்தர் நம் நினைவுகளை பார்த்து விடுகிறார். அவ்வளவு துல்லியமாய் நம்மை கவனிக்கிற தேவன் நமக்கு இருக்கிறார். நாம் பயப்பட கூடாது. உலகத்துக்கும் உலக காரியங்களுக்கும் பயப்படக்கூடாது. கர்த்தரால் நாம் கண்காணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதை நினைத்து கர்த்தருக்கே பயந்து நாம் வாழ வேண்டும். அவரே நமக்கு சரிக்கு சரி கட்டுகிறவர். நமக்கு நீதியை செலுத்துவதும், கிருபையை கொடுப்பதும், அன்பை காட்டுவதும், இரக்கப்படுவதும், நம்மை தண்டிப்பதும் கூட அவர் ஒருவரே. அவரை தவிர வேறு தெய்வம் இல்லை. அவரை போல நம்மை பாதுகாக்கவும் யாராலும் முடியாது. அப்படிப்பட்ட தேவன் நமக்கு இருக்கிறார். அவர் நம்மை கவனிக்கிறார். இந்த பூமியில் உள்ள இடங்களும் அப்படியே கவனிக்கப்பட்டு வருகிறது. அதே போல நாம் ஒவ்வொரு இடங்களையும் வேதத்தை நாம் கவனித்து பார்க்கும்போது கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட இடங்கள் என்று உண்டு. அந்த இடங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டு கர்த்தருடைய ஆளுகைக்குள் வருகிறது. இதே போல சில பொல்லாத ஆவிகளும் அது தனக்குரிய பொல்லாத இருப்பிடங்களை கொண்டு, பொல்லாத அரண்களை வைத்துக் கொண்டு ஆவிகளும் அலைகிறது, கெட்ட ஆவிகளும். அதனால் இந்த காரியங்களை வேறுபடுத்தி பார்க்க நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இடங்கள் என்று சொல்லும்போது அது பரிசுத்தமான இடமாக இருக்க வேண்டும். நாம் இருக்கிற இடங்கள், நாம் கர்த்தருக்கு பலி செலுத்துகிற இடங்கள், நாம் வாழுகிற இடங்கள், இவைகள் எல்லாம் மிக முக்கியமானது. கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட இடமாக இருக்க வேண்டும். புரியும்படி விளக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், நாம் ஒரு வீடு குடியிருக்க போகிறோம், ஒரு வீடு கட்டப் போகிறோம் என்றாலோ, அல்லது புதிதாக வாடகைக்கு வீடு செல்கிறோம் என்றாலோ, அந்த இடத்தை நாம் கவனிக்க வேண்டும். அந்த இடம் பரிசுத்தமானதா இருக்க வேண்டும். நாம் வீடு பார்க்கிறோம் என்றாலே, வீடு கட்டுகிறோம் என்றாலும் வசதி வாய்ப்புகளை தான் நாம் கவனிக்கிறோம். தண்ணீர் வசதி இருக்கிறதா? வீடு பெரியதாக இருக்கிறதா? நல்ல நமக்கு பிடித்தமான டிசைனில் இருக்கிறதா என்றுதான் நாம் பார்க்கிறோம். ஆனால் இதுவெல்லாம் முக்கியம் அல்ல. இதில் குறைபாடு இருந்தாலும் பரவாயில்லை. ஆனால் சரியாக இருக்க வேண்டியது
கர்த்தருடைய தெரிந்து கொள்ளப்பட்ட இடமா இது? கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட இடமா என்று. ஏனென்றால் பூமியின் அடியில் பொல்லாத ஆவிகளின் இருப்பிடங்கள் இருக்கின்றன. சில இடங்களில் சில பூமியின் மேற்பகுதியிலேயும் சில இடங்களில் பொல்லாத ஆவிகளின் ஆ ஆளுகைக்குள் இருக்கும். அப்படிப்பட்ட இடங்களில் எவ்வளவுதான் வசதியான வீடாக இருந்தாலும், நாம் போய் அங்கு இருக்கும்போது அங்கு சமாதானம் இருக்காது. அதனால் இந்த காரியங்களை குறித்து நாம் சற்று புரிந்து கொண்டு, இடம் என்று வரும்போது எந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்றாலும், பரிசுத்தமான இடமா என்று பார்க்க வேண்டும். நாம் ஜெபித்து ஆராதிக்கிற எந்த ஸ்தலத்திலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அதனால் ஜெபம் எந்த இடத்தில் இருக்கிறதோ, அந்த ஊர், அந்த இடம் எல்லாம் நமக்கு பிரியமானதாக இருப்பது நல்லது. நாம் சாலமோன் ராஜா கட்டிய தேவாலயத்தை குறித்து பார்க்கும்போது, கர்த்தர் அந்த இடத்தை ஆசீர்வதித்தார். இந்த தேவாலயத்தை நோக்கி செய்கிற ஜெபங்கள் என்னால் கேட்கப்படும் என்று சொன்னார். இப்படி கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட இடங்கள் இருக்குமானால், அது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். பொதுவாக நாம் திருச்சபைக்குள் சென்று ஆராதனை முடித்து வெளியே வரும்போது நம் மனதில் மிகுந்த சமாதானம் இருக்கும். இதையே நாம் கவனித்துக் கொள்ளலாம். கர்த்தரை ஆராதிக்கிற இடங்கள் மிகுந்த சமாதானத்தை தருகிற இடமா இருக்கும். அதே போல கர்த்தரை ஆராதிக்கிற மனமும் நமக்கு மிகுந்த சமாதானத்தை தருகிறதா இருக்கும். நம்முடைய நண்பர்கள், நமக்கு வேண்டிய உறவினர்கள், நம்முடன் இருக்கிற எந்த மனிதர்களா இருந்தாலும் கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாக, கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாக இருக்குமானால், அப்படிப்பட்டவர்கள் நமக்கு கிடைத்தால் அது மிகுந்த ஆசீர்வாதம் உள்ளதாக இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையை விட்டு விலகக்கூடாது. அது நமக்கு பெரிய இழப்பாக இருக்கும். அதனால் அப்படிப்பட்ட சூழ்நிலை கிடைக்கும் போது அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒன்று சேர்ந்திருப்பது மிகவும் சமாதானமாய் இருக்கும். ஏனென்றால் கர்த்தரை ஆராதிக்கிற மனம் சமாதானம் உள்ளதா இருக்கும். அந்த சமாதானம் நமக்கும் கிடைக்கும். நம்முடைய சமாதானம் பிறருக்கும் கிடைக்கும். அதனால் இது மிகுந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கும். இப்படியாக கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட இடங்கள் என்று இந்த பூமியில் இருக்கிறது. அது மிகவும் ஆசீர்வாதமானதாக இருக்கும். இப்படியாக கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட இடத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் தகன பலிகளை அங்கு கொடுக்க வேண்டும். தகன பலிகளின் மாம்சத்தை இஸ்ரவேலர்கள் புசிக்கலாம். ஆனால் அந்த இரத்தத்தை, மிருகங்களின், பறவைகளின் இரத்தத்தை, பலி கொடுக்கப்படும் பலியின் இரத்தத்தை அவர்கள் சாப்பிடக்கூடாது என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். மாம்சத்தை சாப்பிடலாம். இரத்தம் என்பது உயிராய் இருக்கிறது. அந்த உயிரை நீங்கள் சாப்பிடக்கூடாது. அது மிகவும் கர்த்தருக்கு அருவருப்பான காரியமா இருக்கிறது. அது எந்த இரத்தத்தையும் புசிக்க கூடாது. கர்த்தர் இதை எந்த இடத்திலும் அனுமதிப்பதில்லை. கர்த்தர் மிகவும் கோபப்படுகிற காரியமா இருக்கிறது. இந்த காரியத்தை குறித்து இதை செய்தால் கர்த்தருக்கு கோபம் வரும். அதனால் கர்த்தருடைய கோபத்துக்கு ஆளாகாதபடிக்கு நாம் எந்த மிருகமோ எந்த பறவையோ அதனுடைய இரத்தத்தை நாம் புசிக்க கூடாது. மாமிசத்தை கர்த்தர் சொல்லியிருக்கிற பரிசுத்தமான மிருகங்களின், பறவைகளின் மாமிசத்தை சாப்பிடலாம். மாமிச உணவுகள் எதை சாப்பிடலாம் என்பதை குறித்து லேவியராகமம் 11ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எந்த விதமான மாமிசங்கள் சாப்பிடலாம், எதை எதை சாப்பிடக்கூடாது என்ற தெளிவான விளக்கம் லேவியராகமம் 11ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. அதை பார்த்து நாம் தெரிந்து கொள்ளலாம். இப்படியாக கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். என்னுடைய நீதி நியாயங்களை கற்றுக்கொண்டு நான் சொல்லுகிற இடத்தில் நீங்கள் பலிகளை செலுத்தி, அரக்கர்களின், உங்களுக்கு முன்பாக இருந்த கானானியர்கள், அரக்கர்கள், அவர்கள் பின்பற்றின எந்த பழக்க வழக்கங்களையும் நீங்கள் பின்பற்றாமல் வாழ வேண்டும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அதன்படி அல்லாமல் நீங்கள் கானானுக்குள் சென்று செழிப்பாய் நீங்கள் இருக்கும்போது என்னை நினைவு கூர்ந்து எங்களுக்கு பலி செலுத்தி, நீங்கள் உங்கள் குடும்பத்தோடும், உங்கள் வேலைக்காரர்கள், உங்கள் அந்நியர்கள், உங்களோடு இருக்கிற எல்லா மனிதர்களோடும் வந்து கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட இடத்தில் பலிகளை செலுத்தி நீங்கள் சந்தோஷமாய் இருங்கள் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இப்படியாக கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களின் சமாதானத்திற்கான வழிகளை சொல்லிக் கொடுத்திருக்கிறார். இதுவே நமக்கும் வழியாய் இருக்கிறது. கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் மன நிறைவையும் தரும். சமாதானம் உள்ள வாழ்க்கையை காட்டிலும் உயர்ந்த வாழ்க்கை வேற எதுவும் இல்லை. அப்படிப்பட்ட சமாதானத்தை நாம் பெற்றுக்கொண்டவர்களாக சமாதானமாய் வாழ்வோம். உபாகமம் 13ஆம் அதிகாரம். இந்த வேத பகுதியில் கானானியருக்கு கர்த்தர் கானானில் பிரவேசிக்க போகிற இஸ்ரவேலர்கள் எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும், எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, எப்படி கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்பதை குறித்து கர்த்தர் அவர்களுக்கு போதித்து சொன்ன வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வேத பகுதியில் உபாகமம் 13ஆம் அதிகாரத்தில்
கர்த்தர் சில காரியங்களை சொல்லியிருக்கிறார். அதை சற்று ஆராய்ந்து பார்ப்போம். இஸ்ரவேலர்கள் கானானுக்குள் பிரவேசித்த பின்பு அங்கு அவர்கள் குடியிருக்கும் போது ஏதாவது ஒரு தீர்க்கதரிசியோ அல்லது ஒரு சொப்பனக்காரனோ எழும்பி ஒரு புதிய தெய்வத்தை, இதுவரைக்கும் யாரும் கேள்விப்படாத ஒரு புதிய தெய்வத்தை உண்டாக்கி அதை நாம் பணிந்து கொள்ளலாம் வாருங்கள் என்று கூப்பிட்டால் அதை பணிந்து கொள்ளக்கூடாது, அதை தெய்வமாய் ஏற்றுக்கொள்ளக் கூடாது என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அது மட்டும் அல்லாமல் அவர்கள், அந்த பொய்யான தீர்க்கதரிசிகள் என்ன சொல்லுவார்கள் என்றால், அவர்களால் உருவாக்கப்பட்ட தெய்வம் அற்புதங்கள் செய்யும், அடையாளம் செய்யும் என்று அவர்கள் சொல்வார்கள். அப்படி சொன்னாலும் அதை நம்பி நீங்கள் அதை வணங்கக்கூடாது, அதை ஏற்றுக்கொள்ளக் கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது மட்டுமல்லாமல் அவர்கள் அந்த தெய்வத்தை வைத்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் நிகழ்த்தி காட்டுவார்கள். அவர்கள் செய்து காண்பிப்பார்கள். அவர்கள் தயாரித்த, அவர்களால் உருவாக்கப்பட்ட சிலையானது அற்புதங்கள் செய்யும், அடையாளங்கள் செய்யும். அப்படி செய்தாலும் அதை நீங்கள் நம்பாதிருங்கள், அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளக் கூடாது. கர்த்தர் இந்த சோதனையை அனுப்புவார். நீங்கள் உண்மையாய் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து நீங்கள் கர்த்தரை சேவிக்கிறீர்களா, அவருக்கு கீழ்ப்படுகிறீர்களா என்று சோதித்தறியும்படியாக கர்த்தர் இப்படி உங்களுக்குள் ஒரு சோதனையை அனுப்புவார். நீங்கள் அப்படி அவர்கள் எப்படிப்பட்ட அந்த கள்ள தீர்க்கதரிசிகள் சொன்னாலும், சொப்பனக்காரன் தவறாக சொன்னாலும், அவர்களால் உருவாக்கப்பட்ட தெய்வத்தை நீங்கள் வணங்கக்கூடாது. அந்த தெய்வங்கள் அற்புதங்கள் அடையாளங்கள் செய்தாலும் அதை நீங்கள் வணங்கக்கூடாது, அதை ஏற்றுக்கொள்ளக் கூடாது என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இந்த செய்தியை பார்க்கும்போது இது இந்த காலத்திற்கு மிக மிக தேவையான ஒரு செய்தியா இருக்கிறது. ஒரு மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு தெய்வமானது, ஒரு சிலையானது அற்புதங்கள் அடையாளங்கள் செய்யும் என்று வேதத்திலேயே கொடுக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்த வேதாகமத்திலேயே கொடுக்கப்பட்டிருக்கிறது. உபாகமம் 13ஆம் அதிகாரத்தில். அது மட்டுமல்ல, வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலேயும் சொல்லப்பட்டிருக்கிறது. இது மிகவும் ஆச்சரியமான ஒரு காரியமா இருக்கிறது. பொதுவாக அதிகமான மக்கள் இதை கேள்விப்படாது இருக்கிறார்கள் என்றே தோன்றுகிறது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் மோசே ஐயா மூலமாக எழுதப்பட்ட உபாகம புஸ்தகத்தில் கர்த்தர் சொல்லியிருக்கிறார், இப்படி ஒரு தெய்வத்தை எழுப்புவார்கள், அதை கள்ள தீர்க்கதரிசி எழுப்புவான், அதை நீங்கள் பணிந்து கொள்ளாதிருங்கள், ஏற்றுக்கொள்ளாதிருங்கள், என்னிடத்தில் நீங்கள் உண்மையாயிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதே போல வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்தில் யோவான் தீர்க்கதரிசி ஐயாவுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஊழியரான, சீஷரான, கர்த்தருக்கு மிகவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கூடவே இருந்த மிக நெருக்கமான சீஷரான யோவான் தீர்க்கதரிசி ஐயாவுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தின அதே காரியம் அப்படியே வெளிப்படுத்தி இருக்கிறார். உபாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை 13 அந்த வசனங்கள் கூட ஒரே எண்ணாக இருக்கிறது. நாம் மறக்க கூடாதபடிக்கு நினைவில் வைத்துக்கொள்ள சுலபமாக. கர்த்தருடைய அற்புதம் மிகவும் பெரியது. கர்த்தர் நம்மை எவ்வளவாய் நேசிக்கிறார். இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கும் என்பதை முன்கூட்டியே நமக்கு அறிவித்திருக்கிறார். மோசே ஐயாவின் காலத்தில் அறிவித்திருக்கிறார். யோவான் தீர்க்கதரிசி ஐயாவின் காலத்தில் 2000 வருடங்களுக்கு பின்பு அறிவித்திருக்கிறார். இதோ இன்றும் நமக்கு அறிவித்துக் கொண்டிருக்கிறார். இது எப்படிப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், மனிதனால் தயாரிக்கப்பட்ட ஒரு சிலை, அது பேசும், அற்புதங்கள் செய்யும், அடையாளங்கள் செய்யும் என்று 4000 வருடங்களுக்கு முன்பாக சொல்லி வைத்திருக்கிறார். அது வேறு ஒன்றும் இல்லை, அது இன்றைய கால ரோபோதான். இன்று ரோபோக்கள் பேசுகின்றன, வேலை செய்கின்றன, ஓடுகின்றன, நாம் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுகின்றன, எத்தனையோ காரியங்கள் செய்கிறது, சிந்திக்கிறது, பலவிதமான வித்தியாசமான பதில்களை செய்கிறது, வேலை செய்கிறது, விளையாடுகிறது மனிதனோடு. ரோபோக்கள் எல்லா காரியங்களையும் இப்பொழுது இராணுவத்தில் பயன்படுத்துவதற்கும் ஆராய்ச்சிகள் செய்கின்றன, பயன்படுத்தப்படுகிறதுக்கு பலவிதமான விதங்களில் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி நன்றாக ஆராய்ந்து பார்க்கும்போது கர்த்தர் சொல்லியிருக்கிற இந்த காரியம் என்னவென்றால், உடனே சொல்ல வேண்டும் என்றால், கடைசி காலத்தில் ஒரு ரோபோ செய்யப்படும். அதை செய்கிறவன் ஒரு சொப்பனக்காரனோ அல்லது தீர்க்கதரிசியோ என்று உபாகமம் 13 சொல்லப்பட்டிருக்கிறது. கள்ள தீர்க்கதரிசியினால் ஒரு ரோபோ செய்யப்படும்.
அது அற்புதங்கள் அடையாளங்கள் செய்யும். இந்த கள்ள தீர்க்கதரிசியின் கட்டளையின்படி அற்புதங்கள் அடையாளங்கள் செய்யும். இது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் இனி வருகிற வருடங்களில் நடக்க போகிற விஷயமா இருக்கிறது. நாம் சந்திக்க போகிற சோதனைகள் இவை. நம்முடைய வாழ்க்கையில் நடக்க போகிற எதிர்கால காரியங்கள் இவை. இதை கர்த்தர் நமக்கு இப்பொழுது வெளிப்படுத்துகிறார். தயவு செய்து நாம் இந்த சத்தியத்தை மனதார ஏற்றுக்கொண்டு ஆயத்தப்படுவோம். சோதனைக்கு நாம் ஆயத்தமாய் இருந்தால் நாம் வெற்றி பெறலாம். மனதில் தெளிவோடு புரிந்து கொண்டால் போதுமானது. நாம் கர்த்தரிடத்தில் விசுவாசமாய் இருந்தால் போதுமானது. நாம் புரிந்து கொண்டு கர்த்தரை விசுவாசித்தால் போதும். உறுதியாய் கர்த்தரை தரித்திருக்க வேண்டும். அதை கவனித்துக் கொள்வோம். சற்று கவனமாக வேத வசனங்களை இன்றே தியானிப்போம். ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரை முழுமையாக தொடர்ச்சியாக தினமும் படிப்போம். 1 மணி நேரமாவது 1 மணி நேரத்திற்கு மேல் படிக்கலாம். குறைந்தபட்சம் 1 மணி நேரம். 1 மணி நேரத்திற்கு மேல் நாம் படிக்க தொடங்கினால் அது ஒரு வருடத்தில் ஒரு முறையாவது படித்தால்தான் வருகிற பொல்லாத காலங்களை நம்மால் எதிர்கொள்ள முடியும். அப்படிப்பட்ட தீமைகளை நம்மால் சகித்து அவைகளை வெற்றி கொள்ள முடியும். இன்றே ஆயத்தப்பட வேண்டும். ஒரு சாதாரண கிரிக்கெட் போன்ற விளையாட்டுக்கோ, ஒரு டென்னிஸ் போன்ற விளையாட்டுகள் விளையாடுகிறவர்களை பாருங்கள். எவ்வளவாய் ஆயத்தப்படுகிறார்கள். அதனால் பிரயோஜனம் என்ன? அந்த விளையாட்டினால் என்ன நடக்கப் போகிறது? அந்த விளையாட்டு காரியம் நடப்பதினால் என்ன மனிதனுக்கு லாபம் இருக்கிறது? வெறும் பொழுதுபோக்கு. இவைகள் எல்லாம் வெறும் பொழுதுபோக்கு அம்சங்கள் தான். விளையாட்டு, சினிமா, டிவி போன்ற காரியங்கள். இதற்காகவே இவ்வளவு தியாகமாக உழைக்கிறார்கள். தங்கள் நேரத்தை, தங்களுடைய பலனை, தங்கள் உயிரை பணயம் வைத்து வேலை செய்கிறவர்கள் கூட உண்டு. அப்படியெல்லாம் இருக்கிறார்கள். ஆனால் நித்தியத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்காக நிரந்தரமான வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளப் போகிற நாம் எந்த அளவுக்கு உழைக்கிறோம், எந்த அளவுக்கு கடினமான உழைப்பை ஏற்றுக்கொள்கிறோம், எந்த அளவுக்கு நாம் தியாகமாய் இருக்கிறோம் என்பதை சற்று கவனித்து பார்க்க வேண்டும். ஏனோ தானோ என்று மெத்தன போக்காய் இருக்கிறோம். ஒரு உணர்வற்றவர்களாய் இருக்கிறோம். ஏதோ வருகிறது, ஏதோ போகிறது. யாரோ சொல்லுகிறார்கள், கேட்டோம், ஆராதனை கேட்டோம், செய்தி கேட்டோம், போனோம், வந்தோம் என்றிருக்கிறோம். நம் வாழ்க்கையை பாதிக்காத செய்திகளினால் பலன் என்ன? நேரம்தான் வீணாகும். நம் வாழ்க்கையை கர்த்தருடைய வார்த்தைகள் பாதிக்க வேண்டும். பாதித்தால்தான் அதற்கு பெயர் கர்த்தருடைய வார்த்தை என்று பொருள். நாம் பாதிக்காமல், கர்த்தருடைய வார்த்தை நமக்குள் பாதிப்பை ஏற்படுத்தாமல், நம் வாழ்க்கையை பாதிக்காமல் இருந்தால் நல்ல விதத்தில் அது பாதிப்பை ஏற்படுத்த வேண்டும். இல்லை என்றால் அந்த செய்தியை கேட்பதினால் பலன் என்ன? தயவு செய்து உணர்வுடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும். கடைசி காலம், கடைசியான ஆபத்தான கடைசி சந்ததியாக நாம் நிற்கிறோம். இந்த காலகட்டத்தில் தலைக்கு மேல் கத்தி தொங்குகிறது என்று சொல்வார்கள். அது போல ஆபத்தான காலத்தை கண்ணால பார்க்க போகிற நாம் எவ்வளவாய் ஆயத்தப்பட்டிருக்க வேண்டும். ஆயத்தப்படுதல் மிகவும் முக்கியம். தயவு செய்து உணர்வடைவோம். வாழ்க்கை என்பது ஒரு முறைதான். தோற்றுவிட்டால் பின்பு நம்மால் சரிப்படுத்திக் கொள்ள இன்னொரு வாய்ப்பு கொடுக்கப்படாது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இது கடைசி வாய்ப்பு. நமக்கு கிடைத்திருக்கிற காலம் என்பதே மிகப்பெரிய வாய்ப்பு தான். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி, இந்த காலத்தை பயன்படுத்தி, கர்த்தருடைய வேத வசனங்களை ஆராய்ந்து அறிந்து கொண்டு, அதன்படி நம்மை மனம் திரும்பிக் கொண்டு, நாம் கர்த்தருக்கு பரிசுத்தமாய் மாறி நித்தியத்தை சுதந்திரித்துக் கொள்ள ஆயத்தப்பட வேண்டும். கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும். அவர் பெரியவர், அவர் நல்லவர், நம்மை ஏற்றுக்கொள்வார். ஆனால் அவர் எவ்வளவுதான் சொல்லியும் நாம் அடங்காமல் இருந்தால் அவர் எப்படி நம்மை தெரிந்து கொள்வார்? அவர் பரிசுத்த தெய்வம். நாம் இருந்த வண்ணமாகவே பாவியாகவே இருந்து கொண்டிருந்தால், நான் பாவி நான் பாவி என்று பாட்டு பாடிக்கொண்டே இருந்தால் அவரிடத்தில் எப்படி போக முடியும்? பாவிகளை கர்த்தருக்கு பிடிக்காது. மனம் திரும்புகிற பாவியின் மேல் தான் அவர் இரக்கமாய் இருப்பார். நான் மனம் திரும்பவே மாட்டேன், நான் அப்படிதான் இருப்பேன் என்று சொல்கிற பாவி, அவனுக்காக தான் எரிநரகத்தை தயார் பண்ணி வைத்திருக்கிறார். அது வேறு யாருக்கும் அல்ல, பாவிகளுக்கு தான். இல்லை என்றால் யூதாசும் பரலோகத்தில் வந்து நிற்பான் அல்லவா? தயவு செய்து பாவி பாவி என்று நம்மை நாமே சொல்லிக் கொள்ளாமல், தயவு செய்து மனம் திரும்புவதற்கான வழியை பார்ப்பது நல்லது. இதுவே நம் வாழ்க்கையை, நம் ஜீவனை, நம் ஆத்துமாவை காப்பாற்ற போகிறது. உயிர் போனால் திரும்பி கூட வந்துவிடும். நாம் பரிசுத்தமாய் வாழ்ந்து மரித்தோமானால், நம் உயிரை இழந்தால் மீண்டுமாக கர்த்தர் நம்மளை உயிர்த்தெழும்ப பண்ண போகிறார். நித்திய ஜீவனில் போய் நாம் உயிரோடு வாழப் போகிறோம். இதே மாம்சம், இரத்தம், ஆவியோடு நாம் வாழப் போகிறோம்.
ஆனால் நாம் பாவம் செய்து இந்த உலகத்தில் 100 வருடம் என பாவியாகவே வாழ்ந்து மடிந்தால் எரி நரகம்தான் சொந்தமாகும். நம் ஆத்துமாவை எப்படி காப்பாற்ற முடியும்? அதனால் பலன் என்ன? அதற்கு பிறவாமலேயே இருக்கலாமே. பிறந்ததற்கான பலனை தேடுவோம். நம் வாழ்க்கையில் நாம் பிறந்து விட்டோம். இந்த வாழ்க்கைக்கான பிறந்ததின் பலன் என்ன? நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்து அவருக்கு பயன்படுகிறவர்களாக, அவரை சந்தோஷப்படுத்துகிறவர்களாய் நாம் மாறி, அதாவது பரிசுத்தமாய் மாறி கர்த்தரிடத்தில் போய் சேர வேண்டும். அவர் நமக்காக என்ன நோக்கத்தை வைத்திருக்கிறாரோ, நித்திய ஜீவனில் நமக்கு என்ன வேலையை வைத்திருக்கிறாரோ, அதை எடுத்துக்கொள்ளும்படியாக அவர் நமக்கு ஆளுகையை கொடுக்க போகிறார். அவர் வைத்த இடத்தில் நாம் ஆளுகை செய்து ராஜா ராணிகளாக வாழப் போகிறோம். அதற்காக தான் அவர் நம்மளை ஆயத்தப்படுத்துகிறார். அதை புரிந்து கொள்வோம். இவ்வுலகத்தில் சந்தோஷமா இருக்கிறோமா அல்லது துன்பத்தை அனுபவிக்கிறோமா என்பது முக்கியம் அல்ல. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இன்பமோ துன்பமோ எல்லாம் சமாதானம் உள்ளதாய் இருக்கும். துன்பப்பட்டாலும் கர்த்தருக்காக சமாதானமாக துன்பப்படுவோம். சந்தோஷப்பட்டாலும் அது கர்த்தருக்காக, கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் சந்தோஷமாக, நிம்மதியாக சந்தோஷப்படுவோம். 2ம் இருக்க வேண்டும். ஆனால் இன்பத்திலும் துன்பம், துன்பத்திலும் துன்பம் என்று உலக வாழ்க்கை வேண்டாம். அதை நாம் வெறுத்து ஒதுக்குவோம். இவ்வுலகத்தில் சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்று நினைத்தால் கண்டிப்பாக நித்திய ஜீவனுக்குள் போக முடியாது. சந்தோஷங்கள், வசதிகள், வாய்ப்புகள் இதை இழக்க நாம் ஆயத்தமாய் இருந்தால், இவைகளை இழக்க நாம் ஆயத்தமாய் இருந்தால் மட்டுமே கர்த்தருடைய ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ள முடியும். சந்தோஷமாய் வாழ வேண்டும், குடும்பமாய் வாழ வேண்டும், உற்சாகமாய் வாழ வேண்டும் என்று இதையே நினைத்துக் கொண்டிருக்க கூடாது. அழுகிற பிள்ளைகள் சாக்லேட்டை விரும்புவது போல, அதையே சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்பை கெடுத்துக் கொள்ளுகிற சிறு பிள்ளைகளைப் போல, நான் இன்பமா இருக்க வேண்டும், இன்பமா இருக்க வேண்டும் என்று எப்பொழுது பார்த்தாலும் உலக இன்பங்களையே நாடிக்கொண்டு பைத்தியமாய் அலையக்கூடாது. மனித மனம் பொல்லாதது. இப்படிப்பட்ட பாவத்திற்கு இடம் கொடுக்க கூடாது. நாம் பரிசுத்தமாவதற்கு மட்டுமே. எத்தனை துன்பம் வந்தாலும் வரட்டும், என்ன வேதனை வந்தாலும் வரட்டும், என்ன பாடு வந்தாலும் வரட்டும், நான் கர்த்தருக்காக பரிசுத்தமாவேன். என் பாவத்தை விட்டு ஒழிப்பேன். நான் பரிசுத்தமாய் வாழ்வேன். கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க நான் ஆயத்தப்படுவேன் என்ற மன உறுதி வேண்டும். அந்த எண்ணம் நமக்குள் வேண்டும். தயவு செய்து நம் வாழ்க்கையை நாம் வீணடித்து விடக்கூடாது. வாழ்க்கை ஒரு முறைதான், போனால் திரும்பி வராது. நம் ஆத்துமாவை நாம் எரி நரகத்திற்கு கொண்டு போய் விடக்கூடாது. அங்கு இன்பம் துன்பம் என்ற உணர்வு உண்டு. பூமியில் வாழும்போது நான் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருந்தால் நலமாயிருக்குமே, இந்த எரி நரகத்திற்கு வந்திருக்க மாட்டேனே என்று புலம்பி அழப்போவது நாம் தான். தவறு செய்து வாழ்ந்து விட்டால் அப்படிப்பட்ட ஒரு நிலை வந்துவிடக் கூடாது. அப்படிப்பட்ட நிலைக்கு நாமே ஆயத்தப்படுத்தி விடக் கூடாது. அதை நம் கையில் தான் இருக்கிறது. நித்திய ஜீவனுக்குள் போவதும், எரி நரகத்தை சுதந்தரித்துக் கொள்வதையும் அவர் நமக்கு பரலோகத்தை நமக்கு கொடுத்து விட்டார். கர்த்தர் நமக்கு கொடுத்து விட்டார். அதை பயன்படுத்தி கொண்டு அதற்கான டிக்கெட் நமக்கு கொடுத்து விட்டார். பரலோகத்திற்கு போவதற்கான டிக்கெட்டை நம் கையில் கொடுத்து விட்டார். அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், அவருடைய நாமம், அவருடைய வசனம். இதை ஏற்றுக்கொண்டு பரலோகத்திற்கு போவதும், அதை தூக்கி எறிந்துவிட்டு நரகத்துக்கு போவதும் நம்முடைய கையில் முடிவிருக்கிறது. இதை புரிந்து கொள்வோம். வாய்ப்பை கர்த்தர் கொடுத்து விட்டார். நாம் என்ன செய்ய போகிறோம்? நம் மனசாட்சியை நாமே கேட்போம். நல்ல முடிவாக எடுப்போம். உபாகமம் 13ஆம் அதிகாரம். இந்த வேத பகுதியில் கடைசி காலத்தில் கள்ள தீர்க்கதரிசி எழும்பி ஒரு புதிய தெய்வத்தை உருவாக்குவான். இதுவரைக்கும் மனிதர்கள் கேள்விப்படாத ஒரு புதிய தெய்வத்தை உண்டாக்கி, அது அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யும்படியாக அதற்கு வல்லமை கொடுப்பான் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. உபாகமம் 13ஆம் அதிகாரத்திலும் இப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது. கானானுக்குள் பிரவேசித்த பின்பு அவர்கள் இஸ்ரவேலர்கள் இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தை சந்திக்க வேண்டியிருக்கும். கர்த்தர் சோதிக்கும்படியாக இப்படி அவர்களுக்கு ஒரு சோதனை வரும். இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிற ஒரு தீர்க்கதரிசியோ அல்லது ஒரு சொப்பனக்காரனோ எழும்பி ஒரு சிலை செய்து அது அற்புதங்கள் அடையாளங்கள் செய்யும் என்று சொல்லுவான். அதை நம்பி அதை வணங்க போகக்கூடாது. சிலை செய்து வணங்க சொல்லுவான், வணங்கக்கூடாது. அற்புதம் அடையாளம் நடக்கும் என்று சொல்லுவான், அதையும் வணங்க போகக்கூடாது. அற்புதங்கள் அடையாளங்களை செய்ய வைத்தும் காண்பிப்பான், நிரூபித்தும் காண்பிப்பான். அப்பொழுதும் அதை வணங்க போகக்கூடாது. ஒரு சிலை அற்புத அடையாளங்கள் செய்தாலும் அதை நாம் வணங்க போகக்கூடாது என்று கர்த்தர்
சுமார் 4000 வருடங்களுக்கு முன்பாக மோசேயா தீர்க்கதரிசியின் காலத்தில் நமக்கு எழுதி வேதாகமத்தில் கொடுத்திருக்கிறார். சரி, வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்தில் 2000 வருடங்களுக்கு முன்பாக இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிற யோவான் தீர்க்கதரிசி எழுதின வெளிப்படுத்தின புஸ்தகத்திலும் 13ஆம் அதிகாரம் இப்படியாக கொடுத்திருக்கிறார். ஒரு சிம் கார்டு போன்ற ஒரு சிறிய பொருள் ஒன்றை தயாரித்திருக்கிறார்கள். கம்ப்யூட்டர் சொல்வதை மனிதன் செய்யும்படியாக மனித மூளையோடு கம்ப்யூட்டரை இணைத்து விடுவது. ஒரு மனிதன் மூளைக்குள் அதை வைத்து விட்டால் கம்ப்யூட்டர் சொல்வதையெல்லாம் அந்த மனிதன் செய்வான். இங்கே நடந்து போ என்றால் போவான், அதை எடு என்றால் எடுப்பான், வை என்றால் வைப்பான். அதாவது ஒரு மனிதனை அடிமையாக்கி ஒரு ரோபோவை தெய்வமாக்கி அது சொல்வதையெல்லாம் மனிதன் செய்வது போல இப்பொழுது ஒரு டெக்னாலஜி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இது வருங்காலத்தில் வளர்ந்து வளர்ந்து 666 என்ற வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற முத்திரை பதிக்கப்பட்ட ஒரு சிப்பாக வரும். அதுவும் கண்டுபிடிக்கப்பட்டாயிற்று, RFID சிப் என்று. அதை மனிதனுடைய வலது கையிலோ அல்லது நெற்றியிலோ வைப்பார்கள் என்றும் வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சிப்பை வைத்து மனிதனுக்குள் வைத்து அந்த சிப்புடைய ரிமோட் கண்ட்ரோல், அதனுடைய செயல்களை எல்லாம் கம்ப்யூட்டரோடு இணைத்து விடுவார்கள். இப்பொழுது ஒயர்கள் எதுவும் இருக்காது, ரிமோட் மூலியமாகவே. அதாவது ரிமோட்டை வைத்து டிவி போடுவது போல கம்ப்யூட்டர் என்னென்ன சொல்லுகிறதோ அதையெல்லாம் மனிதன் கேட்பான். அந்த சிப்பை வைக்கப்பட்டு விட்டார். இப்படியாக மனித இனத்தை அடிமையாக்கக்கூடிய ஒரு விஞ்ஞான வளர்ச்சி வந்திருக்கிறது. இது முதலில் நல்ல விதமாக சொல்லுவார்கள், நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்துவார்கள் இந்த விஞ்ஞான தொழில்நுட்பத்தை. அதன் பின்பாக அதை அந்தி கிறிஸ்து இந்த டெக்னாலஜியை பயன்படுத்த தொடங்குவான். அவனுடைய ஆளுகைக்குள் அதன் பிறகு செல்லும். அவன் இதை பயன்படுத்தி மனித ஒட்டு மொத்த இனத்தையுமே அவன் அடிமையாக்க முயற்சி செய்வான். இந்த நிலையில் கடைசியில் அவன் இஸ்ரவேலில் கட்டப்பட போகிற தேவாலயத்தில் அவன் போய் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் உட்கார்ந்து கொள்வான். இப்படி மனித இனை மீண்டுமாக ஆதாம் ஏவாள் காலத்தில் என்ன நடந்ததோ மனித இனத்தை அவன் ஆளுகை செய்ய அவன் வந்தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால், அவர் சிலுவை மரணத்தினால் நம்மை மீட்டுக் கொண்டார். மீண்டுமாக இந்த பூமியை ஆளுகை செய்ய வெளியரங்கமாகவே தேவாலயத்தின் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் போய் அவன் உட்காருவான். இந்த பூமி என்னுடையது, நானே தெய்வம் என்று சொல்லும்படியாக அவன் அங்கே நுழைந்து அங்க உட்கார போவான். அப்பொழுது நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மகிமை பொருந்தினவராய், ராஜாதி ராஜாவாய், கர்த்தாதி கர்த்தாவாய் அவர் மீண்டுமாக வருவார். அந்த நாளில் அவர் வருவார். அப்பொழுது வந்து அவனை அழித்து அவனை பின்பற்றின எல்லா மனிதர்களையும் அழித்து குதிரைகளின் கடிவாளம் வரைக்கும் ரத்தம் ஓடுமாம் இஸ்ரவேல் தேசத்தில், எருசலேமில். அந்த அளவுக்கு ரத்த ஆறு ஓடும். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சுத்திகரிப்பை கர்த்தர் உண்டு பண்ணி தாமே ராஜாதி ராஜாவாய், சர்வ வல்லமையுள்ள தேவன் நம் மத்தியில் வந்து ராஜாதி ராஜாவாய் பிரத்யட்சமாய் நம்முடன் பக்கத்திலேயே அமர்ந்து எருசலேமிலே மகாநகரத்தில் அங்கு அவர் வாசம் செய்து 1000 வருடம் இந்த பூமியை அரசாள போகிறார். எல்லா ராஜாக்களையும் தேசங்களில் ஏற்படுத்தி அந்த ராஜாக்களின் மேலெல்லா ராஜாக்களுக்கும் மேலாக ராஜாதி ராஜாவாய் வீற்றிருந்து இந்த பூமியை 1000 வருடம் அரசாள போகிறார். அப்படி கர்த்தர் அரசாளும் போது அவருடன் கூட இந்த பூமியை அரசாள மனிதர்கள் தேவை. அதற்காக இப்பொழுதே ஒரு கூட்டத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். அதற்குதான் நம்மை ஆயத்தப்பட சொல்லுகிறார். வேத வசனத்தை தியானித்து அவருடைய நீதி நியாயங்களை கற்றுக்கொண்டு நாம் ஆயத்தப்பட்டால், அவருடைய நீதி நியாயங்களை நாம் படித்து புரிந்து கொண்டு நாம் அதை கடைபிடித்து வாழ்ந்தால்தான் கர்த்தருடைய ராஜ்யத்தில் போய் 1000 வருட அரசாட்சியில் அவரோடு கூட நாமும் ராஜாக்களாக அரசாளும் போது நம் மத்தியில் இருக்கிற மக்களுக்கு நாம் நீதியில் வழி நடத்த முடியும். நாம் நீதியை கற்றிருந்தால் தானே மற்றவர்களை
வழிநடத்த முடியும்? ஒரு நீதிபதி நியாயம் தீர்க்க வேண்டும் என்றால் அவர் சட்டம் படித்திருக்க வேண்டாமா? சட்டமே படிக்காத ஒரு மனிதனை நீதிபதி என்று நியமிப்பார்களா யாராவது? வேத புத்தகத்தையே படிக்காதவர்களை, வேத வசனங்களை, நீ கர்த்தருடைய நீதி நியாயங்கள் எதுவும் தெரியாதவர்களை எப்படி கர்த்தர் தம்முடைய ராஜ்யத்தில் வைத்து அவருக்கு ஆளுகை பொறுப்பை அந்த மனிதனுக்கு கொடுக்க முடியும்? இது பொருந்தாதல்லவா? லாஜிக் இல்லை. அதனால்தான் கர்த்தர் சொல்லுகிறார், வேத வசனங்களை தியானியுங்கள், ஜெபியுங்கள், என்னுடைய நீதி நியாயங்களை கற்றுக்கொள்ளுங்கள், ஜெபித்து என் வல்லமையை பெற்றுக் கொள்ளுங்கள், என் அன்பை புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய ஆளுகையில் ஆளப்போகிற 1000 வருட அரசாட்சியில் ஆளப்போகிற மனிதர்கள் அன்பு நிறைந்தவர்களாய் இருக்க வேண்டும். தங்கள் மக்களை அன்பால் வழி நடத்தக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். நீதி நியாயங்களை கற்றவர்களாக இருக்க வேண்டும். நீதி நியாயங்களை பின்பற்றுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அதற்கு ஒரு கூட்டத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். இது சத்தியம், நிச்சயம், உண்மை. அதில் நாமும் ஒருவராக இருக்க வேண்டும். நாம் கர்த்தருக்கு இடம் கொடுத்தால், நம் வாழ்க்கையை அவருக்கு அர்ப்பணித்து, கர்த்தாவே என்னையும் இந்த கூட்டத்தில் சேர்த்து கொள்ளும் என்று நாம் அர்ப்பணித்து, நாம் இடம் கொடுக்க மனம் இருந்தால் கண்டிப்பாக உங்களையும் கர்த்தர் சேர்த்துக் கொள்வார். கர்த்தர் ஆயத்தப்படுத்த விரும்புகிறார் தம்முடைய வருகைக்கு. இந்த பூமியை ஆளுகை செய்ய ஒரு மனித கூட்டத்தை தெரிந்து கொள்ள அவர் விரும்புகிறார். அதற்காக தான் இந்த காரியங்களை கர்த்தர் செய்கிறார். தயவு செய்து வருகிற சோதனை காலத்திற்கு நிற்கும்படி கர்த்தருடைய நீதி நியாயங்களை கடைபிடித்து அதை கற்றுக்கொண்டு வேத வசனத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், படிக்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், கடைபிடித்து நடக்க வேண்டும். ஒரு உதாரணத்திற்கு ஒரு காரியத்தை பார்ப்போம். ஒரு பள்ளிக்கு கணக்கு ஆசிரியர் தேவை. அதற்காக நாம் கணக்கு பாடம் என்று என்ன என்று கூட தெரியாத ஒரு மனிதனை கணக்கு ஆசிரியராக வைக்க முடியுமா? எந்த பள்ளியாவது நியமிப்பார்களா? நான் கணக்கு பாடம் படித்ததில்லை, நான் ஆங்கிலம் படித்திருக்கிறேன், அறிவியல் படித்திருக்கிறேன் என்று ஒரு ஆசிரியர் சொன்னால் அந்த ஆசிரியரை அந்த பள்ளி ஏற்றுக்கொள்ளுமா? நீரே கணக்கு பாடம் படிக்கவில்லை, நீர் எப்படி கணக்கு பாடத்தை சொல்லிக் கொடுப்பீர் என்று கேட்பார்களா? கேட்க மாட்டார்களா? அதே போல கர்த்தருடைய 1000 வருட அரசாட்சி என்பது நீதி நியாயங்கள் நிறைந்தது. அந்த நீதி நியாயங்கள் நிறைந்த அந்த அரசாட்சியில் நாம் ஆளுகை செய்ய வேண்டும், அதில் நாம் வாழ வேண்டும் என்றால் நாம் நீதி நியாயங்களை கற்றிருக்க வேண்டும். கர்த்தருடைய வழிகளில் நாம் நடக்க வேண்டும், நாம் படித்திருக்க வேண்டும், புரிந்திருக்க வேண்டும். வேத வசனத்தின்படிதான் 1000 வருட அரசாட்சி நடக்கும். அப்பொழுது கர்த்தருடைய வசனத்தை படித்து அறிந்து கீழ்ப்படிந்து வாழ்ந்தவர்களை தான் கர்த்தர் அங்க அரசால அங்க அனுமதிப்பார். அதற்கு நமக்கே சட்டம் தெரியாது, நமக்கே நியாயம் தெரியாது. இன்றைய வேத வசனங்கள் தான் அந்த காலத்தில் சட்டமாக இருக்க போகிறது. சட்ட புத்தகத்தை படிக்காமல் சட்டத்தை எப்படி நிர்வகிக்க முடியும்? வேதாகமம் 1000 வருட அரசாட்சியில் சட்ட புத்தகமாக இருக்க போகிறது. அதுதான் எல்லா அரசின் திட்டங்களுக்கும் அடிப்படையாக இருக்க போகிறது. எல்லா அரசாங்கமும் இதைத்தான் கடைபிடிக்க போகிறது. இப்பொழுதும் வேதாகமத்தின் அடிப்படையில் தான் அரசியல் சட்டங்களை பல தேசங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்க நாம் கர்த்தருடைய வழிகளை அறியாமல் அவருக்கு கீழ்ப்படியாமல் இருக்கக்கூடாது. கர்த்தருடைய வழிகளை அறிந்து கர்த்தருக்கு பயந்து அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கற்பனைகளையும் அவருடைய நியாயங்களையும் அவருடைய கட்டளைகளையும் படித்து புரிந்து கொண்டு கீழ்ப்படிந்து வாழ்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். இப்பொழுதே இது நடக்க வேண்டும். காலம் சமீபமாயிற்று. சோதனைக்காரன் வந்து விட்டால், உபத்திரவ காலம் தொடங்கிவிட்டால், வேதாகமத்தை படிக்க வேண்டும் என்ற வாஞ்சை நமக்கு வேண்டுமானால் அப்பொழுது வரலாம். ஆனால் வேத புத்தகம் இருக்காது. இன்றே ஒரு நாட்டில் இன்டர்நெட் வழியாக வேதாகமத்தை படிக்க முடியாதபடிக்கு செய்து வைத்திருக்கிறார்கள். செல்போனில், லேப்டாப்பில் படிக்க முடியாது. ஏற்கனவே ஒரு சில இடங்களில் வீடு வீடாக சென்று வேதாகமத்தை எடுத்து ஒருவர் வீட்டிலும் வேதாகமம் இருக்கக்கூடாது என்று ஒரு நாட்டில் சட்டமே போட்டிருக்கிறார்கள்.
அப்பொழுது வேதாகமத்தை படிக்க வேண்டும் என்கிற வாஞ்சை நமக்கு, அந்த கஷ்டம் வந்த பின்பாக எல்லாருக்கும் வரும். இப்பொழுது வந்து விட்டால் எடுத்து படிக்கலாம். அப்பொழுது வந்தால் வேதாகமம் கிடைக்காது. ஒரு வேதாகமம் தடை செய்யப்பட்ட ஒரு தேசத்தில் ஒரு தேவாலயம் இருந்திருக்கிறது. ஒரு சபை இருந்திருக்கிறது. அந்த சபையில் இருந்த ஒரு போதகர் ஒரு வேதாகமத்தை எடுத்து ஒவ்வொரு புத்தகத்தையும் கிழித்து, அதாவது 66 புத்தகங்கள் இருக்கிறது அல்லவா வேதாகமத்தில். ஆதியாகமம் ஒருவருக்கு, யாத்திராகமம் ஒருவருக்கு, உபாகமம் ஒருவருக்கு, லேவியராகமம், என்னாகமம் என்று ஒவ்வொரு புத்தகத்தையும் எடுத்து பிரித்து ஒவ்வொருத்தரையும் படித்து வைத்துக் கொள்ள சொல்லிவிட்டாராம். வேதாகமம் கிடைக்காத காலத்திலும் கூட இவர்களை வைத்து வேதத்தை போதிக்க வசதியாக இப்படி செய்தாராம். இது ஏற்கனவே நடந்த சம்பவங்கள். நாம் வாழ்கிற காலம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? எந்த நேரத்திலும் எதுவும் நடக்கலாம். கடைசி காலத்தில் இருக்கிறோம், ஆபத்தான காலத்தில் இருக்கிறோம். தயவு செய்து உணர்வடைவோம். புதிய தெய்வம் வரப்போகிறது. அதை வணங்க சொல்லி கட்டாயப்படுத்த அதிகாரங்கள் நினைக்க போகிறது. அதிகாரங்கள் செயல்படுத்தப்படும். இதை எடுத்துதான் ஆக வேண்டும் என்ற கட்டாய சூழ்நிலை கட்டாயப்படுத்தப்படுவார்கள். இல்லை என்றால் நமக்கு வசதி வாய்ப்புகள் குறைக்கப்படும், சலுகைகள் கிடைக்காது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உருவாக போகிறது. இதற்கெல்லாம் எதிர்த்து நிற்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய அன்பை ருசி பார்க்க வேண்டும். நாம் வேத புத்தகத்தை படிக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நமக்குள் இடைப்பட்டு நம்முடன் பேசுவார். கர்த்தரோடு பேசுகிற பழகுற பழக்கம் ஏற்படும். கர்த்தருடைய வார்த்தைகளை புரிந்து கொள்ளுகிற பழக்கம் ஏற்படும். அதனால் நாம் கர்த்தருடைய வழிகளை கேட்டு எப்படி தெரிந்து கொண்டு நடக்க வேண்டும் என்பதை அந்த தீர்க்க தரிசன ஆவியை பெற்றுக்கொள்வோம். தீர்க்க தரிசன அபிஷேகம் நமக்குள் இருக்கும்போது எந்த சூழ்நிலையிலேயும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, ஆண்டவரே நான் இதை என்ன செய்ய வேண்டும் என்று கேட்போம். கர்த்தர் சொல்லுகிற பதிலை இது கர்த்தர் தான் சொல்லுகிறார், நம் மனதில் தோன்றியதல்ல, பொல்லாத சாத்தான் சொல்லியது அல்ல என்று நம்மால் பிரித்து பார்க்க தெரியும். அதனால் இந்த பழக்கங்கள் ஏற்பட வேண்டும். காலம் மிக குறுகியதாய் இருக்கிறது. உபத்திரவ காலம் சமீபமாய் இருக்கிறது. உணர்வடைவோம், விழிப்படைவோம். நம் ஆத்துமாக்களை நாம் காப்பாற்றிக் கொள்வோம். நாம் காப்பாற்றப்படுவது நம் கையில் இருக்கிறது. உபாகமம் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் 18ஆம் வசனம் வரை. ஏதாவது ஒரு சொப்பனக்காரனோ அல்லது தீர்க்கதரிசியோ எழும்பி ஒரு புதிய தெய்வத்தை உண்டாக்கி அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கும் என்று செய்து காட்டி இஸ்ரவேல் ஜனங்களை வஞ்சிப்பான். அப்பொழுது அதை கேட்டு கீழ்ப்படிந்து அந்த பொல்லாத மனிதர்களின் சொல்லை கேட்டு அவன் உருவாக்கின புதிய தெய்வத்தை வணங்கிவிடக் கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும், முழு பலத்தோடும் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருக்கு கீழ்ப்படிந்து நாம் நடக்க வேண்டும். அவரை மட்டுமே சேவிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படி அந்த புதிய தெய்வத்தை வணங்குகிறவன் கர்த்தருக்கு விரோதமானவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த தீர்க்கதரிசி பொய்யானவன் இப்படி ஒரு தெய்வத்தை உண்டாக்கி அற்புத அடையாளங்களை நடத்தி காட்டும் அளவுக்கு அதற்கு வல்லமை இருக்கும். அவன் அற்புதங்கள் அடையாளங்கள் செய்து காட்டுவான் என்றே கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இப்படிப்பட்ட கர்த்தருக்கு விரோதமான செயலை செய்கிற அந்த தீர்க்கதரிசியையோ அல்லது அந்த சொப்பனக்காரனையோ கர்த்தர் அழித்து விட வேண்டும் என்று இஸ்ரவேலருக்கு கட்டளை கொடுக்கிறார். அப்படிப்பட்டவனை உங்கள் நடுவில் வைக்காதிருங்கள், அவனை கொன்று போடுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த காலத்தில் தீயவர்களுக்கு கொலை, அதிகமாய் தீமை செய்கிறவர்களுக்கு கொலை செய்வது வழக்கமாய் இருந்தது அந்த கால சட்டத்தில். இப்படியாக அவன் அழிக்கப்பட வேண்டும். அதை பார்க்கும் போது மற்றவர்கள் இப்படிப்பட்ட காரியத்தை செய்ய மாட்டார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவனுடைய தீமை எப்படிப்பட்டது? கர்த்தருக்கு விரோதமான பேச்சை பேசுகிறவன் எவனாய் இருந்தாலும் அவன் அழிக்கப்பட வேண்டும் என்பதே கர்த்தருடைய கட்டளையாய் இருக்கிறது. இது மட்டும் அல்லாமல் இஸ்ரவேலருக்குள் ஏதாவது ஒரு மனிதன் எழும்பி கர்த்தருக்கு விரோதமாக வேறே தேவர்களை சேவிக்க போவோம் வாருங்கள் என்று இஸ்ரவேலரை கூப்பிட்டால், அழைத்தால், அவன் வழி தப்ப பண்ண நினைத்தால், கர்த்தரை விட்டு பின்வாங்க செய்தால், வேறே தேவர்களை சேவிக்க வேண்டும் என்று அந்த பொல்லாத
மனிதன் சொன்னால் அதை கேட்டு நீங்கள் செய்துவிடக் கூடாது, அவனோடு போய்விடக் கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படிப்பட்டவனை நீங்கள் உங்கள் நடுவில் வைக்காதபடிக்கு அவனை அழித்து போடுங்கள், கொன்று போடுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தரை விட்டு பின்வாங்க பண்ணுகிற மனுஷன் அவன் எப்படி இருந்தாலும் அப்படிப்பட்டவர்களை விட்டு விலக வேண்டும், அவர்களை கொன்று போட வேண்டும் என்றே கர்த்தர் அந்த காலத்தில் சொல்லி இருக்கிறார். அந்த கால சட்டப்படி கொன்று போட வேண்டும். இந்த காலத்தில் நாம் அவர்களை விட்டு விலகிவிட வேண்டும். அப்படிப்பட்டவர்களோடு உறவாடக்கூடாது, பேச்சுவார்த்தை வைத்துக் கொள்ளக்கூடாது, அவர்களோடு எந்த விதத்திலும் உறவாடக்கூடாது என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அப்படி நாம் அவர்களை விட்டு விலகாவிட்டால் அந்த பாவம் நம்மை பின்தொடர்ந்து வரும். எந்த மனிதன் ஒரு கர்த்தருடைய பிள்ளையை விட்டு நீ கர்த்தரை சேவிக்காதே வா என்று எந்த ஒரு மனிதன் வாயை திறந்து பேசினாலும் சொன்னாலும் அவன் மகா பாவி, அவன் நம்மால் வெறுக்கப்படுவதற்கு ஏதுவானவன். அப்படிப்பட்டவனோடு நாம் எல்லளவும் கலந்திருக்க கூடாது என்பதே இந்த வேத பகுதியில் நமக்கு போதிக்கிற பாடமாக இருக்கிறது. தயவு செய்து இதை ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டியது இந்த கடைசி காலத்தில் அவசியமா இருக்கிறது. அதாவது ஒரு குறிப்பிட்ட பொல்லாத தீங்கு, அதாவது தீமையின் உச்சகட்டத்தில் இருப்பவர்கள், துன்மார்க்கத்தின் உச்சத்தில் இருப்பவர்களே இப்படிப்பட்ட காரியத்தை செய்வார்கள். பெருமை மிகுந்தவர்களாய் இருப்பார்கள், மகா பெருமை உள்ளவர்கள், தன்னை போல உலகத்தில் யாரும் இல்லை என்று சொல்லிக் கொள்கிற சில மனிதர்கள் தான் இப்படிப்பட்ட காரியத்தை செய்வார்கள். எல்லா மனிதர்களும் இப்படி கர்த்தருக்கு விரோதமாக வாய் திறக்க மாட்டார்கள். அதனால் இப்படிப்பட்ட தீமையான மொழிகளை சொல்லுகிறவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தரை விட்டு பிரிக்கும்படியாக முயற்சி செய்கிறவர்கள், பேசுகிறவர்கள், இப்படிப்பட்டவர்கள் பாவத்தின் உச்ச நிலையில் இருக்கிறார்கள். அவர்களுடைய முடிவு மிகவும் சமீபித்து விட்டது என்பதே பொருளாக இருக்கிறது. அப்படிப்பட்டவர்களை விட்டு நாம் உடனே விலக வேண்டும். நம்முடைய ஆத்துமாக்களை நாம் இழக்க நேரிடும். இவ்வுலகத்தின் மரணம் என்பது நிரந்தரமானதல்ல, அது சொற்ப காலம்தான். மீண்டுமாக நாம் உயிர்த்தெழுந்து விடுவோம் பரிசுத்தமாய் வாழ்ந்தால். ஆனால் எரி நரகத்திற்கு போய்விட்டால் அதிலிருந்து தப்பிக்க வழியே இல்லை. அதனால் நம் ஆத்துமாவை, இவ்வுலக வாழ்க்கையின் மரணம் என்பது சரீரமும் ஆத்துமாவும் பிரிவதாய் இருக்கிறது. ஆனால் கர்த்தர் ஒரு நாளில் நம் சரீரத்தை உயிரோடு எழுப்புவார், அவர் வரும் நாளில். அப்பொழுது நம் ஆத்துமா அந்த சரீரத்தோடு இணைந்து மீண்டுமாக நாம் முழு மனிதர்களாக வந்து விடுவோம். நம் சரீரம் நமக்கு கிடைத்து விடும். ஆனால் இவ்வுலக மரணம் என்பது சாதாரணமானது. ஆனால் பாவம் செய்து நாம் மரித்து விட்டால் நம்முடைய ஆத்துமா எரி நரகத்தில் போடப்பட்டு விடும். பின்பு இந்த சரீரத்திற்கோ இந்த ஆத்துமாவிற்கோ மீண்டும் உயிர்த்தெழுதல் கிடையாது. அதனால் எரி நரகத்தில் நம் ஆத்துமா அழிந்து போகும். அதனால் தயவு செய்து புரிந்து கொண்டு இவ்வுலக மரணம் என்பது சாதாரணமானது, நாம் பயப்பட தேவையில்லை. ஆத்தும மரணம், இரண்டாவது மரணமே மிக கொடியது, அதற்கு பயப்பட வேண்டும். மனிதர்களின் இருதயம் ஆத்தும மரணமாகிய இரண்டாம் மரணத்திற்கே நாம் பயப்பட வேண்டும். அப்படி என்றால் அந்த மரணத்தை நாம் அடைந்து விடக் கூடாது. அப்படி என்றால் கர்த்தருக்கு பிரியமாய் இவ்வுலக வாழ்க்கையில் வாழ்ந்தால் இரண்டாம் மரணம் நமக்கு கிடையாது, எந்த மனிதனுக்கும் கிடையாது. கர்த்தருக்கு பயந்து அவருக்கு கீழ்ப்படுகிற மனிதனுக்கு இரண்டாம் மரணம் கிடையாது. ஜீவ விருட்சத்தின் கனி நமக்கு கொடுக்கப்படும். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அந்த ஜீவ விருட்சத்தின் கனியாய் இருக்கிறார். அவருடைய சரீரமும் அவருடைய இரத்தத்தையும் பூசிக்கிற நாம் இரண்டாம் மரணத்தை வெல்லுகிறவர்களாய் இருக்கிறோம். அது நமக்கு கிடைக்காது. ஆனால் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல், கர்த்தருக்கு அடங்காமல் நாம் நம் இஷ்டப்படி வாழ்ந்தோமானால் முதல் மரணமும் வரும், இரண்டாம் மரணமும் வரும். அதனால் இந்த மரணத்தை ஜெயிக்க, இரண்டாம் மரணத்திற்கு தப்பித்துக் கொண்டு மீண்டும் உயிர்த்தெழுந்து வாழ்வதற்கு, முதல் மரணம் ஆதாம் ஐயாவினால் வந்தது. ஆதாம் ஏவாள் அம்மா இவர்கள் இருவரும் செய்த பாவத்தினால் முதல் மரணம் எல்லா மனிதருக்கும் வந்தது. இரண்டாம் மரணம் என்பது இந்த பூமியின் வாழ்க்கையில் பரிசுத்தமாய் வாழ்ந்திருக்கும் போது நமக்கு இரண்டாம் மரணம் வராது. கர்த்தர் அதிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை காப்பாற்றும். அவருடைய நாமம், அவருடைய வார்த்தை நம்மை காப்பாற்றும். அதனால் புரிந்து கொள்வோம். தயவு செய்து இந்த உலக வாழ்க்கையை, இன்பங்கள் பொய்யானவை, மாயை, அதை நம்பி ஏமாற வேண்டாம். இவ்வுலக இன்பங்கள் என்று சொல்வது அது பொய் இன்பம், டூப்ளிகேட். அது ஒரிஜினல் அல்ல என்பதை புரிந்து கொள்வோம்.
அதனால் நாம் செய்ய வேண்டிய காரியம் இன்றே நம்முடைய இருதயத்தை கர்த்தரிடமாய் திருப்புவோம். உலகத்தை விட்டு சினிமா, டிவி போன்ற போதை தருகிற விஷயங்களை விட்டு, அதாவது போதை என்பதை பாருங்கள். இப்பொழுது சாராயம் குடித்தால் போதை வரும். அந்த போதை என்ன செய்யும்? அந்த குடித்த மனிதனுடைய நினைவுகளை அழிக்கும். அவனுடைய அறிவை மழுங்க பண்ணும். அதே போலதான் இவ்வுலகத்தின் எல்லா காரியங்களும், உலக இச்சைகளும் மனிதனுக்கு போதையை போன்றது. கர்த்தருடைய அன்பை மறைக்கச் செய்யும். கர்த்தரை நேசிக்க வேண்டிய அந்த அறிவை நம்மிடத்திலிருந்து மழுங்க பண்ணும், எடுத்துவிடும். அதனால் தயவு செய்து இவ்வுலக இன்பங்களை நோக்கி ஓடக்கூடாது என்ற அறிவை பெற்றுக்கொள்வோம். அதை விட்டு விலகுவோம். உலக காரியங்கள் என்பது நாம் நடக்க வேண்டிய பாதை போல் நம் காலடியில் இருக்க வேண்டியது. அதன் வழியை கடந்து சென்று விடுவோம். அது நிரந்தரமாய் நம்மோடு இருக்காது. ஆனால் கர்த்தரை தேடுகிற அறிவு என்பது, கர்த்தருக்கேற்ற வாழ்க்கை வாழ்வது என்பது நம்மளுடைய சரீரத்தின் மேல் இருக்கிற தோல் போன்றது. அது நம்முடனேயே இருக்கும். அது நம்மை விட்டு பிரியாது அல்லவா? அது போல அதனால் பாதை என்பதை கடந்து போய் விடுவோம். இவ்வுலக இன்பம் என்பது பாதை போன்றது. ஒரு அடி எடுத்து வைத்தால் அந்த இடத்தை கடந்து விடுகிறோம். அடுத்த அடி வைக்கும் போது வேறு இடத்துக்கு செல்லுகிறோம். முதலடி வைத்த இடம் நம்மை விட்டு போய் விடுகிறது. வேறு இடத்திற்கு நாம் நகர்ந்து விடுகிறோம். அப்படிதான் இவ்வுலக காரியங்கள் எல்லாமே. வயது, காலம், எல்லா பரிமாணங்களையும் பார்க்கும்போது இது கடந்து போகிற ஒன்றாய் இருக்கிறது. இளமை என்பதும் நிரந்தரமானது அல்ல. சிறு பிராயம் நிரந்தரமானதல்ல. இளவயது நிரந்தரமானதில்ல. கடந்து போய் விடுகிறது. பணம், பொருள் இவையும் கடந்து போய்விடும். எல்லாம் மாறிவிடும். அதாவது ஒரு நோயோ துன்பமோ வந்துவிட்டால் சில பொருள்களை சாப்பிடவே முடியாது. அதையும் கடந்து போய்விடுகிறோம். சாப்பிடும் இன்பம், பார்க்கிற இன்பம், நம்மளுடைய அவயவங்களில் இருக்கிற இன்பங்கள் எல்லாமே ஒரு துவக்கம் இருக்கும், அதன் முடிவும் இருக்கும். இது எல்லாம் கடந்து போகிற, விட்டு போகிற ஒரு காரியம், நிரந்தரமானதல்ல. கர்த்தருடைய அன்பு மட்டுமே நிரந்தரமானது. கர்த்தருக்கேற்ற வழிகளில் வாழ்கிற வாழ்க்கை மட்டுமே நிரந்தரமானது. நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்கிற பரிசுத்த பாதையே நிரந்தரமானது. பரிசுத்தத்தை நேசிப்போம். நாம் பிறந்து வாழ்வதற்கு தான் இந்த உலகத்தின் காரியங்கள் தேவை. பிறப்பதே நாம் கர்த்தருக்காக தான் வந்திருக்கிறோம். வாழ்வது என்பது கொஞ்ச காலம். அதற்கு தேவையான விஷயங்கள் உலக காரியங்கள். இது அல்ல நம்முடைய நோக்கம். உலக காரியம் அனுபவிப்பதற்காக இங்கு வரவில்லை. வாழ்வதற்காக உலக காரியங்கள் தேவைப்படுகிறது. முதலிடம் எது? நாம் கர்த்தருக்காக இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறோம். நம் ஆத்துமாவை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்த பாதையில் நடந்து நம் பாவங்களை போக்கிக் கொள்ள, பரிசுத்தத்தை அடைந்து கொள்ள, நீதி நியாயங்களை கற்றுக்கொள்ளவே இந்த பூமிக்கு நாம் வந்திருக்கிறோம். வந்த வேலையை நாம் கவனிப்போம். வாழும்போது தேவையான காரியங்களை கர்த்தர் நமக்கு தருவார். உலக காரியங்களை தேட தேவையில்லை. மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அஞ்ஞானிகளே அவைகளை நாடி தேடுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் நாம் தயவு செய்து புரிந்து கொள்வோம். நம் வாழ்க்கையின் பாடுகள், இவ்வுலக காரியங்கள் எல்லாமே கர்த்தர் அறிந்ததே. அவர் நம்முடைய தேவைகளை அறிந்து வைத்திருக்கிறார். அதை குறித்து நாம் கவலைப்பட தேவையில்லை. நாம் கர்த்தருக்கேற்ற வழிகளில் நடக்க நாம் நினைப்போம். கர்த்தருக்கு கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்வோம். கர்த்தருடைய வேத வசனங்களை ஆராய்ந்து கர்த்தர் என்ன சொல்கிறார் என்று முதலில் தெரிந்து கொள்வோம், புரிந்து கொள்வோம். பின்பு கீழ்ப்படிந்து நடப்போம். இதற்காக நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளையும் முதல் காரியமாக இதை செய்துவிட்டு மிச்சம் இருக்கிற நேரத்தை உலக காரியங்களுக்கு பயன்படுத்துவோம். முதலில் நாம் செய்வது வேத புத்தகம் வாசிப்பதற்கும் ஜெபிப்பதற்குமான நேரத்தை முடிவு செய்துவிட்டு மற்ற காரியங்களுக்கு மீதி இருக்கிற நேரத்தை நாம் முடிவு செய்ய வேண்டும். இப்படி செய்வதே சரியான முறையாய் இருக்கிறது. இப்படி செய்வோம். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருப்போம். கர்த்தர் ஒருவரே தெய்வம். அவரை தவிர வேறு தெய்வம் இல்லை. அவரை போல நம்மை நேசிக்கவும் நம்மை காப்பாற்றவும் யாரால் முடியும்? அவரை போல அன்பு கூற, அவரை போல நம்மிடத்தில் அன்பை காட்ட, வெளிப்படுத்த, அவரை போல நம்மை நித்திய ஜீவனுக்குள் கொண்டு சேர்த்து நன்மை செய்ய வேறு யாராலும் முடியாது. நம்மை யாராலும் காப்பாற்ற முடியாது. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே நம்மை காப்பாற்ற வல்லவராய் இருக்கிறார். அதனால் அவருடைய அன்பை புரிந்து கொண்டு, அவருக்கு கீழ்ப்படிந்து, அவருக்கு பயந்து நாம் தாழ்மையோடு வாழ்வோம். அவருக்கு பிரியமாய் நடப்போம். கர்த்தருடைய அன்பை நாம் புரிந்து கொள்ள முயற்சி செய்வோம். அதற்கு வேத தியானம்தான் முக்கியம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து
வெளிப்படுத்தல் கடைசி அதிகாரம் வரை வருடத்தில் ஒரு முறையாவது வேத புத்தகத்தை முழுமையாய் படிப்போம். அப்படி படிக்கும்போது நம் வாழ்க்கை மிகவும் மறுரூபமாகிவிடும். புதிய மனிதர்களாய் மாறுவோம். நம்மளுடைய துர்க்குணங்கள், தீய குணங்கள் எல்லாம் போய்விடும். வருடத்தில் ஒரு முறையாவது முழுமையாக வேதத்தை படித்து பார்ப்போம். அதற்கு ஒரு நாளைக்கு 1 மணி நேரத்திற்கு மேல் நான் வேதத்தை தியானிப்பேன். 1/2 மணி நேரத்திற்கு மேல் நான் ஜெபிப்பேன் என்று ஒரு முடிவை எடுப்போம். அப்பொழுது ஒரு முழுமையான, ஒரு சரியான வாழ்க்கையை நாம் வாழ்கிறோம் என்று பொருளாகும். இப்படியாக நாம் கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க கற்றுக்கொள்வோம். நம் வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள்வோம். நம்முடைய வாழ்க்கை என்பது ஒரு முறைதான். அதை சரியாக வாழ்ந்து வெற்றி பெற்று நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்வோம். தோல்வியைப் பற்றி நினைக்க வேண்டாம். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தால் போதும். எரிநரகத்திற்கு நிச்சயம் தப்பிக்கொள்ளலாம். தயவு செய்து உலகத்தை பார்த்து உலக வாழ்க்கை வாழ்ந்து எரிநரகத்திற்கு போய்விடக் கூடாது. அது மகா கொடியது. நம் கற்பனைக்கும் எட்டாத காரியங்கள் அங்கு இருக்கிறது. அது மிக மிக மோசமானது. தயவு செய்து அதை விட்டு விலகுவோம். உலக இன்பங்கள் வேண்டாம். கர்த்தரை நாடுவோம். உண்மையை, சத்தியத்தை நம்புவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.